ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில ரிசல்ட் எப்ப வெளியிடுறாங்க இது குறித்து இந்த வீடியோல ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ ரேஷன் கடை அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட். ஸோ ரிசல்ட் எப்ப வரும் அதுதாங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்டேட்டை இதுவரை அப்டேட்டே கொடுக்காம இருக்காங்க. அரசிடமிருந்து இந்த மாதிரி ஒரு தாமதம் ஏன்? அதிகாரிகள் தரப்புல இருந்து 38 மாவட்டத்திலையுமே ரிசல்ட் அதிகாரிகள் சில தரப்பு கூறிட்டு இருக்காங்க. அதை பற்றி நாம் இந்த வீடியோல பார்க்கலாங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே ரிசல்ட்டுக்கு இன்னும் ஓரிரு தினங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா பாத்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இப்ப இந்த நிலையில இதுவரைக்குமே 6 மாசம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் ரிசல்ட் வரல? நிறைய வதந்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிகாரிகள் இதுல கொடுத்த தகவல் உண்மையா, அதை பற்றியும் நாம் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல் வீடியோட இறுதி வரைக்கும் இருக்குங்க. சோ இப்ப அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றின ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு இருக்குங்க. சோ பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் எல்லாமே வந்துட்டே தான் இருக்கு. சோ அவங்கவுங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றின மறைமுகமான கண்டனங்கள் எல்லாமே அங்கங்க தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ரிசல்ட் குறித்து இதுவும் இந்த இந்த நாள் வரை எந்த விதமான அப்டேட்டையும் அரசிடமிருந்து வரல. கூட்டுறவுத்துறை அமைச்சரும் இதை பற்றி எதுவுமே சொல்லல. சோ ப்ராசஸ் எல்லாமே 99.99% முடிக்கப்பட்டு விட்டதுங்க. சோ அதனால ரிசல்ட் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். சோ ரிசல்ட்டுக்கான டைமை நாம நெருங்கிட்டோம். சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இதுக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? சோ இது மாதிரி நிறைய பேர் சந்தேகத்தோட இருக்காங்க. ரிசல்ட் வந்ததை பொறுத்த வரைக்கும் சோ டிஆர்பி ஆபீஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில பாத்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுக்க போறாங்க அப்படின்றத ரேஷன் நாடவருக்கான அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட்டை கொடுக்க போறாங்க. சோ அப்படின்ற மாதிரி அபிஷியலான தகவலும் வெளியாகி இருக்குங்க. சோ இந்த நிலையில தான் அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் அப்டேட் வரப்போகுது. சோ இந்த நிலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். வீடியோல தொடர்ந்து பார்க்கலாங்க. சோ உண்மையான நிலவரம் அப்படின்னு நம்ம நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் ஆயிருக்கு. சோ 99.95% பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சுங்க. 2023 நடந்தது போல பாத்தீங்கன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா காலதாமதம் ஏற்படுத்துறாங்க இந்த செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடல. ஆனா செலக்ஷன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% முடிவெடுக்கப்பட்டதுனால நிறைய கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. சோ அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு. பதவி உயர்வு பாத்தீங்கன்னா முதல் கட்டமா கொடுக்கணும். சோ ஆல்ரெடி இருக்கிற ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட பிறகு புதிய நியமனங்களை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்ட்டு அவங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சில தரப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. அபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. சோ இந்த நிலையில் தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணாம கொஞ்சம் டிலே பண்றதுக்கான காரணம். இருந்தாலும் ரிசல்ட் இருந்தாலும் சில வதந்திகள் பரப்புறதால ரிசல்ட் வராது அப்படின்ட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரை கட்டாயமாக ரிசல்ட் வெளியிட்டு வராங்க. ஸோ இன்னும் ஓரிரு தினங்கள்ல ரிசல்ட் வெளியிட போறாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியிருந்தாலே போதுங்க. ஸோ நிறைய குளறுபடிகள் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஸோ கிட்டத்தட்ட நாம 90% 99% நெருங்கியதுனால ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ப்ராசஸ் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ ரிசல்ட்டை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்குண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில ரிசல்ட் எப்ப வெளியிடுறாங்க இது குறித்து இந்த வீடியோல ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாங்க. சோ ரேஷன் கடை அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் எப்ப வரும் அதுதாங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்டேட்டை இதுவரை அப்டேட்டே கொடுக்காம இருக்காங்க. அரசிடமிருந்து இந்த மாதிரி ஒரு தாமதம் ஏன்? அதிகாரிகள் தரப்புல இருந்து 38 மாவட்டத்திலையுமே ரிசல்ட் அதிகாரிகள் சில தரப்பு கூறிட்டு இருக்காங்க. அதை பற்றி நாம் இந்த வீடியோல பார்க்கலாங்க. சோ இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைவருமே ரிசல்ட்டுக்கு இன்னும் ஓரிரு தினங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இப்ப இந்த நிலையில இதுவரைக்குமே 6 மாசம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் ரிசல்ட் வரல? நிறைய வதந்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் இதுல கொடுத்த தகவல் உண்மையா, அதை பற்றியும் நாம் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல் வீடியோட இறுதி வரைக்கும் இருக்குங்க. சோ இப்ப அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றின ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் நடந்துட்டு இருக்குங்க. சோ பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் எல்லாமே வந்துட்டே தான் இருக்கு. சோ அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றின மறைமுகமான கண்டனங்கள் எல்லாமே அங்கங்க தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ரிசல்ட் குறித்து இதுவும் இந்த இந்த நாள் வரை எந்த விதமான அப்டேட்டையும் அரசிடமிருந்து வரல. கூட்டுறவுத்துறை அமைச்சரும் இதை பற்றி எதுவுமே சொல்லல. சோ ப்ராசஸ் எல்லாமே 99.99% முடிக்கப்பட்டு விட்டதுங்க. சோ அதனால ரிசல்ட் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். சோ ரிசல்ட்டுக்கான டைமை நாம நெருங்கிட்டோம். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? சோ இது மாதிரி நிறைய பேர் சந்தேகத்தோட இருக்காங்க. ரிசல்ட் வந்ததை பொறுத்த வரைக்கும் சோ டிஆர்பி ஆபீஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில பாத்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுக்க போறாங்க அப்படின்றத ரேஷன் நாடோருக்கான அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட்டை கொடுக்க போறாங்க. சோ அப்படின்ற மாதிரி அபிஷியலான தகவலும் வெளியாகி இருக்குங்க. சோ இந்த நிலையில தான் அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் அப்டேட் வரப்போகுது. சோ இந்த நிலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். வீடியோல தொடர்ந்து பார்க்கலாங்க. சோ உண்மையான நிலவரம் அப்படின்னு நம்ம நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் ஆயிருக்கு. சோ 99.95% வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சுங்க. 2023 நடந்தது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா காலதாமதம் ஏற்படுத்துறாங்க இந்த செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடல. ஆனா செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% முடிவெடுக்கப்பட்டதுனால நிறைய கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. சோ அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு. பதவி உயர்வு வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமா கொடுக்கணும். சோ ஆல்ரெடி இருக்கிற ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட பிறகு புதிய நியமனங்களை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்ட்டு அவங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சில தரப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டே இருக்கு. அபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. சோ இந்த நிலையில் தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணாம கொஞ்சம் டிலே பண்றதுக்கான காரணம். இருந்தாலும் ரிசல்ட் இருந்தாலும் சில வதந்திகள் பரப்புறதால ரிசல்ட் வராது அப்படின்ட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரை கட்டாயமாக ரிசல்ட் வந்து வெளியிட்டு வராங்க. ஸோ இன்னும் ஓரிரு தினங்கள்ல ரிசல்ட் வெளியிட போறாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியிருந்தாலே போதுங்க. ஸோ நிறைய குளறுபடிகள் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஸோ கிட்டத்தட்ட நாம 99% நெருங்கியதுனால ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ப்ராசஸ் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டதுங்க. ஸோ ரிசல்ட்டை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்குண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்தின் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.